ஹாய் வணக்கம் சொந்தங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நான் வீடியோ முடிச்சுட்டு வந்து அதை இந்த கெட்டப்பில் உட்காந்துருக்கேன். இந்த என்னென்னா இது ஒரு ஸ்பெஷல் பதிவு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான், அதான் உண்மை. அதில் வந்து அம்மா எப்பயுமே கடிதம், வேண்டுதல் கடிதம் சொல்லி ஒரு இடத்துல மெசேஜ் பண்ணுவாங்க. அதை அம்மா வந்து அதை எழுதி அம்மாவோட மடியில் வச்சு கால் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன வேண்டுதலோ அதை அம்மா நிறைவேற்றி கொடுக்க அம்மா பிரார்த்தனை பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் பூஜை பண்ணி தவம் இருந்து பூஜை பண்ணி அதுக்கான பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. இது மெயின் என்னன்னு தெரியுன்னா, நீங்கள் 2 நாள் தான் எப்போ பஞ்சமி எந்த வேண்டுதல் கடிதம் போட்டாலும் 2 நாளைக்கு முன்னாடியே போட்டணும். இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் வேண்டுதல் கடிதம் மெசேஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது தெளிவாக மெசேஜ் பண்ணுங்க. ஹாய் ஊயின்னு அனுப்பாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் போடாதீங்க. நீங்கள் உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர், உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் எழுதி சுருக்கமாக எழுதுங்க. அம்மாவுக்கு தெரியும், சுருக்கமாக எழுதி நீங்கள் அனுப்பி விடலாம். அப்படி எழுப்ப நீங்கள் ரொம்ப எழுதினாலும் ரொம்ப எங்கள் அம்மா எழுத முடியாது, வாய்ஸ் மெசேஜ் கேட்கவும் முடியாதுங்க. இது பார்த்துங்க, இதான் வேண்டுதல் கடிதம். இந்த கடிதத்தில் வந்து பெயர், விலாசம், தேதி, உங்களோட கோரிக்கை என்னவோ அதை மட்டும் தான் எழுதுவாங்க. இப்படிக்கு அதோட அம்மாவோட கையெழுத்து அவ்வளவுதான் போடுவாங்க, வேற அதிகமாக போட மாட்டாங்க. போட்டு பிரார்த்தனை பண்ண எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லு தான். நீங்கள் அதுக்காக வந்து நிறைய பணம் அனுப்பணுமோ, நிறைய பூஜை வாங்கி கொடுக்கணுமோலாம் நினைக்கவே வேண்டாம். பக்கத்தில் இருக்கவங்க வந்து நேராக வந்து கலந்துக்கிட்ட ரொம்ப விசேஷம். தூரமாக இருக்கவங்க, வர முடியாதவங்க, உடம்புக்கு முடியாதவங்க அப்படியெல்லாம் இருந்தீங்களாக்க நீங்கள் வேண்டுதல் கடிதம் வந்து நான் சொன்னது மாதிரி நீங்கள் உங்களோட பேர், டேட்டு, உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், இன்ன பிரச்சனைன்னு சொல்லி மட்டும் எழுதி அனுப்புங்க. அனுப்புனீங்களாக்க நீங்கள் கட்டாயமாகவும் 11 ரூபா மட்டும்தான், 11 ரூபா மட்டும் காணிக்க நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு அனுப்பலாம். ஏன்னா அன்னதானமும் நிறைய நடக்குது, உங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. பணம் இவ்வளவு தான் வேணும், 11 ரூபா காணிக்க மட்டும்தான். ஏன்னா அம்மனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அந்த காணிக்க மட்டும், அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு சேரும். அது மட்டும் ஒரு 11 ரூபா. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும் அப்போ அனுப்பிக்கலாம். உங்களோட பிறந்த நாள் ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா, அவங்களால வர முடியலையா, அன்னதானம் பண்ணணுமா, நீங்கள் அம்மாவுக்கு கூகுள் பே பண்ணலாம். உங்களால் முடிஞ்சது 100 ரூபாயிலும் சரி, 1 ரூபாயிலும் சரி, 10 ரூபாயிலும் சரி கூகுள் பே பண்ணலாம். அது எவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பூஜைக்கு அதே மாதிரி அந்த காணிக்க மட்டும்தான் வாங்குவாங்க, 11 ரூபா தான். ஆனால் எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் கடிதத்தில் எழுதியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை கவனமாக போடுங்க. வாய்ஸ் மெசேஜை வந்து தவிர்க்கவும். வாய்ஸ் மெசேஜ் அம்மா கேட்க முடியாது, ஏன்னா அவங்க அம்மா 100 பூஜை அங்கே எங்கே போயிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அதை கேட்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் கடிதமாக எழுதி அனுப்புங்க. 2 நாளைக்கு முன்னாடியே மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறவங்க அனுப்பி வச்சுருங்க, ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்பி வச்சுருங்க. அதை படித்து பார்த்துட்டு எழுதி ரிட்டர்ன் உங்களுக்கு அதே மாதிரி படித்து உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு அதை வந்து டெலிவிஷன் பண்ணுவாங்க. ஆமாம்.